கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பிடிச்சி கை பிடிச்சி வாழ்த்துங்க, வாழ்த்துங்க. ஆமென். ஹல்லேலூயா. வாழ்த்துனீங்களா? ஆமென், ஆமென். உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், ஆண்டவர் சொன்னார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். ஏசாயா 44 அதிகாரம் 5 வசனம். ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான். ஒருவன் யாக்கோபின் பெயரை தரித்துக் கொள்வான். ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக் கொள்வான். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படியே இந்த வசனத்தை கடந்த வாரத்தில் நம்ம தொடங்கினோம். நான் கர்த்தருடையவன் என்பான். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இன்னொருவன் நான் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக் கொள்வான். கடந்த வாரத்தில் யாக்கோபு இஸ்ரவேலாகவும் இஸ்ரவேல் யெஷூரனாகவும் கர்த்தர் மாற்றினார் என்பதை குறித்து நம்ம கொஞ்சம் தியானித்தோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. யாக்கோபு என்றால் எத்தன் ஏமாத்துக்காரன். ஸ்தோத்திரம். அவனை கர்த்தர் இஸ்ரவேலாய் மாற்றினார். இஸ்ரவேல் என்றால் அவன் சகலத்தையும் மேற்கொள்ளுகிறவன், போராடி மேற்கொள்ளுகிறவன். அல்லேலூயா. யெஷூரன் என்றால் உத்தமமானவன், கபடற்ற உத்தமவன். அல்லேலூயா என்பதை குறித்து நம்ம தியானிக்க ஆரம்பித்தோம். கர்த்தர் நல்லவர். நான் சொன்ன காரியத்தை நினைவுபடுத்துகிறேன். 43 அதிகாரம், 44 அதிகாரம், 45 அதிகாரம், இந்த ஏசாயாவில் இந்த 3 அதிகாரங்களும் ரொம்ப விலையேற பெற்ற ஒரு முக்கியமான ஒரு அதிகாரங்கள். எல்லாம் முக்கியமானது தான். இதுல நமக்கு இந்த வருஷத்துல தேவன் சொன்ன வாக்கு தத்துவத்துக்கு ஏற்ப இது மிகவும் முக்கியமானதா இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஏன் இவ்வளவு சத்தமா சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப இந்த இடத்துல நம்ம வாசித்தோம், இங்க நான் கர்த்தருடையவன் என்பான். ஒருவன் ஆண்டவர் சொல்ல என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. அப்ப கர்த்தர் தம்முடையவர்களை மீட்டுக் கொள்ள போகிறார். தம்முடையவர்களை கர்த்தர் பிரித்தெடுக்க போகிறார். தம்முடையவர்களை கர்த்தர் பராக்கிரமசாலிகளாய் மாற்றப் போகிறார். தம்முடையவர்களை கர்த்தர் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற்றப் போகிறார். ஆவிக்குரியவர்களாய் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவ திட்டம் இந்த வருஷங்களில் நிறைவேறப் போகிறது. இந்த நாட்களிலே ஒருவன் வந்து சொல்லுவானா, நான் கர்த்தருடையவன். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா, நான் அப்படின்னு நீங்க சொல்லுங்களேன். சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, நான் கர்த்தருடையவன் என்பான். அல்லேலூயா. அப்படி நான் உலகத்துக்குரியவன் அல்ல, நான் கர்த்தருடையவன். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபிக்கும் போது சொன்னார், ஆண்டவரே, நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல, இவர்கள் உம்முடையவர்கள். இவர்கள் உம்முடையவர்கள். அல்லேலூயா. கடந்த வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்துல நான் உம்முடையவன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சங்கீத 119:94 வசனத்துல இருக்கு. சங்கீத 119:94 அந்த வசனம், உம்முடையவன், கர்த்தருடையவர்கள் என்ன செய்வார்கள், கர்த்தருடையவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை குறித்து நம்ம தியானிக்கிறோம். அதுல ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை போடு. நான் உம்முடையவன். சங்கீத 119:94. நான் உம்முடையவன், என்னை ரட்சியும், உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன். கர்த்தருடையவன் ஆராய்கிறவன், கர்த்தருடையவன் ஆராய்ச்சி செய்கிறவன். அல்லேலூயா. ஆமென். அதை குறித்து வெள்ளிக்கிழமையில கொஞ்சம் நல்லா தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருடையவர்கள் ஏனோ தானோ என்று எல்லாவற்றையும் நம்புகிறவர்கள் அல்ல, அவர்கள் ஆராய்ச்சி செய்கிறவர்கள். அல்லேலூயா. ஆமென். பிரசங்கியாகிய சாலமோன் அவர் சொல்லுகிறார், தேவனால் அருளப்பட்ட ஞானம், அவருக்கு மிகவும் விசேஷித்த ஞானம் உண்டு.
தோத்திரம். பைபிள் சொல்லுகிறது, ஆமா, ராஜாக்களிலே சாலமோனுக்கு முன்பு சாலமோனுக்கு பின்பு அவனை போல ஞானமுள்ள ராஜாக்கள் யாருமே இல்லை. அவ்வளவு ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனால் சாலமோன் சொன்ன அறிக்கை என்ன தெரியுமா? நான் என் மனதை எல்லாம் இந்த உலகத்தின் காரியத்தை ஆராய்வதற்கு நான் அவன் எதுக்கு ஆராய்ச்சி பண்ணான்னா, இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவதற்கு தன் மனதை பிரயோகப்படுத்தினான் என்று பிரசங்கி 1:13 சொல்லுகிறது. பிரசங்கி 1 அதிகாரம் 13 வசனத்துல, வானத்தின் கீழே நடப்பதையெல்லாம் ஞானமாய் விசாரித்து ஆராய்ச்சி செய்கிறதற்கு என் மனச பிரயோகம் பண்ணினேன். மனும் புத்திரர் இந்த கடும் தொல்லையில் அடிபடும்படிக்கு தேவன் அதை அவர்களுக்கு கண்டுபிடிச்சது என்ன? இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் பார்க்கிற, வானத்தின் கீழே நடக்கிறதெல்லாம் பார்த்து ஆராய்ச்சி பண்ணாராம். இந்த பூமியில என்ன நடக்குது, மனுஷன் எப்படி வாழ்றான் என்ன பார்த்துட்டு சொல்றாரு, மனுஷன் இந்த தொல்லையில கடந்து அடிபடுறதுக்கு தான் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. பூமியில இருக்கிற வரைக்கும் அவனுக்கு என்ன இருக்கு? தொல்லை இருக்கு, உபத்திரவம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா பாருங்க, சாலமோன் எல்லாத்தையும் அனுபவிச்சு பார்க்கணும்னு நினைச்சார். அவர் ஆராய்ச்சி எதுல போச்சு? இந்த உலகத்தில் உள்ளவைகள் மேல போச்சு. இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் மேல சாலமோனுக்கு ஆராய்ச்சி போச்சு. ஆமென், அல்லேலூயா. ஆனா தாவீதுக்கு ஆராய்ச்சி எப்படி போச்சு? சங்கீதம் 27:4, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம். அப்ப தாவீதினுடைய ஆராய்ச்சியை பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யணும், ஆலயத்தை குறித்து ஆராய்ச்சி செய்யணும், தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த விஷயத்தை குறித்து என்ன பண்ணணும்? ஆராய்ச்சி செய்யணும். அவர் சபைக்குள்ள வந்த உடனே சொல்வாரு, ஆண்டவரே நான் தேவ சமூகத்துல உம்முடைய கிருபையை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். எதை குறித்து சிந்திச்சுக்கிட்டு இருந்தாரு? கிருபையை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்துல நான் உம்மை பார்க்க ஆசையா இருக்கிறேன். அவருக்கு ஆராய்ச்சி பூரா எது? இந்த கிருபை எப்படி இருக்கு பாரு, அபிஷேகம் எப்படிப்பட்டது, அல்லேலூயா, உடன்படிக்கை பெட்டி எப்படிப்பட்டது, கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை, மகிமையான ஆலயத்தை கட்டணுமே அப்படிங்கிற தரிசனம், இத குறித்த ஆராய்ச்சி யாருக்கு இருந்தது? அப்ப நல்லா பாருங்க, கர்த்தருடையவர்கள் கர்த்தருக்குரியவைகளை ஆராய்ச்சி செய்வார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் உலகத்துல நடக்கிற உலக காரியங்களை குறித்து நிறைய ஆராய்ச்சி பண்றோம். இன்னும் சொல்ல போனா மற்ற வீடுகளிலெல்லாம் என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து ஒரே ஆராய்ச்சி. இன்னொருத்தருடைய வாழ்க்கையை குறித்து என்ன பண்றோம்? ஆமா, என்ன நடந்திருக்குமோ, ஏது நடந்திருக்குமோ, என்ன பேசியிருக்காங்களோ, என்ன நடந்திருப்பாங்களோ, அங்க போயிருப்பாங்களோ, இங்க போயிருப்பாங்களோ. ஏன் இந்த ஆராய்ச்சி? சாலமோன் தனக்கு கொடுத்த ஞானத்தை பூரா வீணான ஆராய்ச்சியில பாத்தீங்களா, கடைசியில எல்லாத்தையும் பிரயோகம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு சொல்றாரு, மாயை மாயை எல்லாம் மாயை. அடா பாவம், அதான் வசனம் சொல்லுதே, நீ அனுபவிச்சு பார்த்தா கண்டுபிடிக்கணுமா? நல்ல கவனிங்க. சிலருடைய வாழ்க்கையில எப்படி தெரியுமா இருக்குது? ஸ்தோத்திரம், அவர் அனுபவிச்சு பார்த்துட்டு செஞ்சாரு, அதனால நம்மளும் அனுபவிச்சு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் சொல்லிக்கிடலாம்னு அல்ல. அதை பார்த்து ஆண்டவர் சொல்லி விட்டதனால, திருஷ்டாந்தத்தை வைத்து விட்டதனால நாமும் அதே போல செய்துவிட்டு மன்னிப்பு கேட்டு தப்பித்துக் கொள்ளுகிறோம் என்கிற அந்த காரியத்தை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் திருஷ்டாந்தங்களை வச்சுட்டார். ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா சாலமோனுக்கு ஒரு கிருபை. சாலமோன்ட்ட 2 தடவை தட்டி பேசினார், சாலமோனே தப்பு பண்ணாத, அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணாத, அந்நிய ஸ்திரீகளுடைய விக்கிரகங்களுக்கு பின்னால போகாத, அவங்களுக்கு மேடைகளை விக்கிரக தோப்புக்களை நீ உண்டு பண்ணாத அப்படின்னு அவர் பேசி பார்த்தார். ஆமென்.
அப்ப சாலமோன் அப்படியெல்லாம் அனுபவிச்சு பார்த்துட்டு வந்துட்டாரே. அப்படி அல்ல, அப்படி அல்ல. இப்படி சாலமோனை சொல்லும் போதே நான் அனுபவிச்சு பார்த்துதான் அதுல இருந்து வெளியே வரணும்னு அல்ல, அதை கேட்கும் போதே நான் சரியாக வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் எழுதியே வச்சிருக்காரு. எத்தனை பேர் சொல்லுங்க, அனுபவிச்சு பார்த்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இல்ல, அனுபவிச்சு பார்த்துட்டு வெளியே வருவதற்கு அல்ல, அதை கேட்கும் போதே திருந்தி வெளியே வரணும். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, விபச்சார பாவத்தில் போய் விழுந்துட்டு தாவீது விழுந்தாருல, தாவீது உரியாவின் மனைவியாகிய பத்சேபாள் இடத்துல போய் தப்பு பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் 51ஆம் சங்கீதத்துல கதறி அழுது அவர் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே உம்முடைய கிருபை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாம, உம்முடைய பரிசுத்தாவி என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாம இருங்க அப்படின்னு ஜெபம் பண்ண மாதிரி நானும் போய் தப்பு பண்ணிட்டு திரும்ப வந்து நானும் 51ஆம் சங்கீதத்தை பாடி ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டுருவேன் அப்படின்னு சொன்னா கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் தாவீதுக்கு அப்படி நடந்துட்டு அவன் இப்படி செஞ்சான், அது தாவீதுக்கு நடந்துச்சு. இதே மாதிரி நீ செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கலான்னு நீ நினைக்காத, நீ அப்படியே தாவீது மாதிரி செஞ்சிட கூடாதுங்கிறதுக்காக தான் எழுதி வச்சிருக்காரு. கைகளை வெட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, அது தாவீதுக்கு கிடைச்சிச்சு. நீ அதை பார்த்து உணர்வடைஞ்சிரு. நீ செஞ்சுட்டு நீ அதுக்கப்புறம் தப்பு மன்னிப்பு கேட்கலான்னு என்ன செய்யாத. சில பேருக்கு அப்படித்தானே, சில பேருக்கு அப்படித்தானே, சில தவறுகளை தப்புக்களை செஞ்சுட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் முதல்ல எழுதி வச்சுட்டாரு, இல்ல இல்ல இதை பார்த்து நீ உணர்ந்து கொண்டு இவைகளில் இருந்து நீ வெளியே வர வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆவி என்ன செய்யணுமா, கர்த்தருடையவர்கள் என்ன செய்வார்களா, ஆராய்ச்சி செய்வார்கள். கர்த்தருடையவர்கள் என்ன செய்வாங்க, ஆராய்ச்சின்னு ஒரு வசனம் கூட வாசிங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், எத்தனை வசனம், 15. 1 கொரிந்தியர் 2:15. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அவசரப்படவே மாட்டான். ஆவிக்குரியவன் அதான் கர்த்தருடையவன், கர்த்தருடைய ஆவியினால நடத்தப்படுகிறவன். அவன் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவான், ஆராய்ந்து. உன்னை டக்குன்னு நம்பிட மாட்டான். ஆமென். நம்ம சில மனிதர்களை நம்புகிறதுனால தான் நம்ம என்ன ஆயிடுறோம், ரொம்ப போயிடுறோம். ஆனா இவன் ஆவிக்குரியவன் என்ன செய்வான், எல்லாவற்றையும் ஆராய்ந்து இவனுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் எப்படிப்பட்டது, இவனுக்குள்ள இருக்கிற ஆவி எப்படிப்பட்டது. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இவன் நம்பிக்கைக்குரியவனா, இவன் உண்மையிலேயே ஒரு விசுவாசம் உள்ளவன் தானா, உண்மையிலேயே இவன் ஒரு ஜெப வீரன் தானா என்பதெல்லாம், உண்மையிலே ஒரு ஆவிக்குரியவன் தானான்னு இன்னொரு ஆவிக்குரியவன் ஆராய்ந்து நிதானிப்பான். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆவிக்குரியவன் என்ன செய்வான், எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து அவனை ஒருத்தர் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் இது எப்படி செய்தாரு, ஏன் இது எப்படி நடத்துறாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஆவியானவர் அவனை நடத்துகிறார். அதை புரியாதவர்களுக்கு பைத்தியம் போல இருக்கும். அது புரியாதவர்களுக்கு எப்படி இருக்கும், பைத்தியம் போல தெரியும். அல்லேலூயா. அதனால ஆவிக்குரியவன் ஆராய்ந்து நிதானிக்கிறவன். ஏன் சொல்றேன், கர்த்தருடையவன் என்றைக்கும் ஆராய்ந்து நிதானிக்கிறவன். கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க எல்லாம் நல்ல இந்த கடைசி காலத்துல இந்த ஆராய்ந்து நிதானிக்கிற ஒரு ஆவிக்குரியவர்களாக இருந்தால் நீங்கள் விழித்து கொள்ளுகிறவர்களாக காணப்பட முடியும். நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்தில் நீங்க தீர்மானித்திருந்த இந்த விசுவாச ஓட்டத்தில் நீங்கள் தொடர்ந்து ஓடுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஏனோ தானோ என்று வாழுகிற ஒரு வாழ்க்கை அல்ல. நம்முடைய ஆவி என்ன செய்யணும், ஆராய்ச்சி செய்யணும். 77ஆம் சங்கீதத்தில் பாருங்க, 77ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கு. ஆமென், ஸ்தோத்திரம். எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. எத்தனை வசனம், 6. ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோட சம்பாஷித்துக் கொள்ளுகிறேன். என் ஆவி என்ன செஞ்சது, தாவீதை பாத்தீங்களா, ஆசாபின் சங்கீதத்தை பாத்தீங்களா. அந்த ஆசாபின் சங்கீதத்துல என்ன சொல்றாரு பாருங்க, ஸ்தோத்திரம்.
அவர் சொல்றாரு, நான் என் சங்கீதத்தை நான் நினைத்து அதை என் இருதயத்தோட நான் சம்பாஷித்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. என் ஆவி என்ன செய்து? ஆராய்ச்சி செய்தது. ஆராய்ச்சி செய்தது. உங்களுடைய நடவடிக்கையை குறித்து, உங்களுடைய வாழ்க்கை குறித்து உங்க செல்ஃப் அனலைசிஸ் உங்களுக்கு வேணும். என் ஆவி என்ன குறித்து என்ன செய்யணும்? ஆராய்ச்சி. நான் எவ்வளவு, ஏன் மனசாட்சி என்ன பத்தி எனக்கு என்ன செய்யணும்? சாட்சி சொல்லணும். ஏன் ஆவி என்ன ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அவன் காலத்துல என்ன பண்றான்? இன்னைக்கு நடந்த சம்பவங்களை எல்லாம் நினைவு கூறுகிறான். நான் காலையில் எங்கே போனேனே, எங்கே போய் தப்பு, அங்கே போனது தப்பு, பேசுனது தப்பு, நான் நடந்தது தப்பு, செஞ்சுருக்க கூடாது. ஆமேன். என் பரிசுத்த குலைச்சல் ஆயிட்டேன். ஆமேன். என் வார்த்தையில் மீறி விட்டேனே அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் செய்கிறான். ஆனால் தவறாக செலவழிச்சிட்டேனே, தேவன் கொடுத்த பணத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே, ஆமீன். தேவன் கொடுத்த அந்த பலத்தை வேஸ்ட் பண்ணிட்டேனே, ஆமீன். நான் கோவப்பட்டுட்டேனே, நான் எரிச்சல் அடைந்து விட்டேனே, இந்த இடத்துல இந்த மனுஷனுக்கு நான் நன்மை செஞ்சுருக்கணுமே, நான் மிஸ் பண்ணிட்டேனே, அவன் என்கிட்ட வந்து கேட்டானே. அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு திக்கற்ற பிள்ளைகள் வந்தார்கள். திக்கற்ற பிள்ளைகளுக்கு நான் உதவி செய்யலையே. இதெல்லாம் என்ன செய்து? அவன் ஆவி தன்னை ஆராய்ச்சி செஞ்சு பார்க்குது. ராத்திரி போல உட்கார்ந்து ஆராய்ச்சி, நான் எப்படி நடந்தேன். ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. நான் யாருக்கு விரோதமா பேசினேனா, யாருக்கு விரோதமா குற்றம் சொன்னேனா? ஆமேன், ஸ்தோத்திரம். ஒன்று என் வார்த்தைகள் எப்படி இருந்தது? அது தேவனுக்கு பிடிச்சிருக்குமா? ஒருவேளை தேவன் அவர் நாட்குறிப்பில் என்னை பத்தி இன்னைக்கு நான் தவறான விஷயங்கள், நிறைய பாவங்கள் எழுதப்பட்டிருக்குமா? ஆராய்ச்சி பண்றான். கர்த்தருடையவர்கள் என்ன செய்யணும்? இந்த ஸ்பிரிட் வேணுங்க. இந்த ஸ்பிரிட் வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இந்த ஸ்பிரிட் நமக்கு கண்டிப்பா தேவை. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடையவர்கள் என்ன செய்வார்கள்? ஒவ்வொரு நாளும் நீங்கள் நானும் நம்ம ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தா, பரிசுத்தத்துல நான் ஒரு சின்ன ஒரு படி கீழே இறங்கிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? நல்ல அபிஷேகம் பெற்றிருப்பாங்க, நல்ல கர்த்தரோடயே இருப்பாங்க. ஆனா சில நேரத்துல அவங்களுடைய வாழ்க்கையில மாறி மாறி நடப்பாங்க. ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும், எதுல தோத்து போறேன். ஏன்னா இந்த மாதிரி மாறி மாறி நடக்கிறது அவங்க ஏன் ஜெயிக்க முடியல தெரியுமா? அவர்கள் தன்னை ஆராய்ச்சி செய்யாததுனால. அவன் ஆராய்ச்சி பண்ணுனா, நான் எதுல நான் வீக்கா இருக்கிறேன், நான் எதுல நான் விழுந்து போகிறேன் அப்படிங்கறத அவன் கண்டுபிடிச்சிடுவான். இது இந்த கர்த்தருடையவர்கள் ஆராய்ச்சி செய்யாததுனால என் வாழ்க்கை அப்படியே ஏதோ என் நாட்களை ஒரு கதையை போல கழித்து போட்டோம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நமக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்பிரிட் இருக்கு பாத்தீங்களா? ஆவி. இந்த ஆவி ஆராய்ச்சி செய்கிற ஆவி. ஆராய்ச்சி செய்கிற ஆவி. எத்தனை பேர் நமக்கு ஆராய்ச்சி பார்க்குறீங்க? அல்லேலூயா. நான் கர்த்தருடையவன் தானா? நான் கர்த்தருடையவன் சொன்னாலும் ஆமென், கர்த்தருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கர்த்தருடைய ஸ்பிரிட் இல்லாதவன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள இருக்கணும். ரோமர்ல அந்த வசனம் இருக்கு. ஆமென். ரோமர்ல அந்த வசனம் இருக்கு. தெரியுமா? எடுத்துட்டீங்களா? 9ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம். மேல 8ஆம் அதிகாரம் 8:9. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய். நல்ல பாருங்க, மாம்சத்துக்கு உட்பட்டவங்களா இருக்க மாட்டீங்க, ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன். அப்ப கர்த்தருடையவன் அவன் எந்த ஆவியில இருக்கணும்? எந்த ஆவியில இருக்கணும்? கிறிஸ்துவின் ஆவியில இருக்கணும். நல்லா கவனிங்க. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஆவி இருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் என்ன இருக்கு? ஒரு ஆவி இருக்கு. இருக்கா? இருக்கா? ஆவி இருக்க போய் தான் இருக்கீங்க. அல்லேலூயா. ஆவி இருக்கு. ஸ்தோத்திரம். எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் வருவார். எல்லாத்துக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே
நம்முடைய ஆவி பரிசுத்த ஆவியானவருடைய இணையும் போது நமக்குள்ள கிறிஸ்துவுக்குரிய தேவனுக்குரிய காரியங்களுக்கு அடுத்த ஒரு சிந்தை நமக்கு உண்டாகணும். ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்குள்ள ஒவ்வொரு ஆவி. கர்த்தர் நல்லவர். பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாசிங்க 17ஆம் வசனம், 1:17. பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வாசிங்க. கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ணும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே. ஆமென். இங்க ஒருத்தருடைய ஆவி சொல்லப்பட்டிருக்கா. என்ன ஆவி? எல்லாரும் சொல்லுங்க, யார் ஆவி? எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய். யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு? யோவான் ஸ்நானகனை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப யோவான் ஸ்நானனுக்குள்ள இருக்கிற ஆவி எப்படிப்பட்டதா இருக்கும்? ஒரு எலியாவுக்குள்ள இருந்த ஆவியை போல இருக்கும். அப்ப எலியாவுக்கென்று ஒரு ஆவி என்ன செய்து இருக்கு? எலியாவுக்குன்னு ஒரு ஆவி இருக்கு. நான் சொல்றேன், நமக்குள்ள எல்லாருக்குள்ள அபிஷேகம் வந்திருந்தாலும், நமக்குள்ள ஆவியானவரால நிரப்பப்பட்டிருந்தாலும், நமக்குன்னு அந்த ஆவியானவரோடு இணைந்து நம்ம என்ன கிரியை செய்யறோமோ அதுதான் நம்ம ஆவி. எத்தனை பேருக்கு புரியுது? இந்த பரிசுத்தாவியின் அபிஷேகம் வந்துடலாம், வந்தாலும் அந்த எனக்குள்ள கர்த்தர் நமக்கு தந்த அந்த ஆவி தேவன் தந்த தீபம். அல்லேலூயா. ஆமா, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே தேவன் தீபமா தந்திருக்கிறாரு அந்த ஆவி. அந்த ஆவி பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்படும் போது நாம் செய்கிற கிரியைகள் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு தான் நம்முடைய ஆவின்னு பேரு. அதுதான் எலியாவின் ஆவி. நல்ல கவனிங்க, எலியாவின் ஆவி எப்படிப்பட்ட ஆவி சொல்லுங்க ஒரு வார்த்தை. சூப்பர், பக்தி வைராக்கியம். அவன் சொல்றான் பாருங்க, நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் வெகு பக்தி வைராக்கியத்தோடு ஜீவிக்கிறவன். கைகளை வெட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க. எலியாவின் ஆவி எப்படிப்பட்டது? ஆமேன், எப்படிப்பட்டது? ஆமா, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தெரியாதவங்களுக்கு வேகமா வாசிங்க. 1 ராஜாக்கள் 17:1. ஆமேன், ஹல்லேலூயா. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லு. வைராக்கியத்தை பார்த்தீங்களா? வைராக்கியத்தை பார்த்தீங்களா? கர்த்தருக்குள் வெகு பக்த. 19:1 அதே 1 ராஜாக்கள் 19:1. நான் வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். 19:10. அப்ப வெகு பக்தி வைராக்கியம். நல்ல கவனிங்க, கர்த்தருடைய ஆவியானவர் அந்த எலியாவின் மேல வந்த உடனே அவன் எப்படி மாறினா? வெகு பக்தி வைராக்கியம் உள்ளவனா மாறுறான். அப்ப அதுதான் எலியாவின் ஆவி. பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல இறங்கி வந்த உடனே அவனுக்குள்ள என்ன வருது? ஒரு வெகு பக்தி வைராக்கியம். வெகு பக்தி வைராக்கியம். இந்த வெகு பக்தி வைராக்கியம்ங்கிறது யாரு? தேவனுடைய ஆவியானவருடைய ஒரு கிரியை. நல்லா கவனிங்க, இன்னைக்கு பரிசுத்த ஆவியை பெற்ற ஜனத்துக்குள்ள என்ன இருக்கணும் தெரியுமா? என்ன இருக்கணும் சொல்லுங்க? என்ன இருக்கணும்? பக்தி வைராக்கியம் இருக்கணும். ஏன் இந்த ஆவி பரிசுத்த ஆவியை பெற்ற ஜனத்துக்குள்ள வைராக்கியம் இல்லைன்னா நான் சொல்லுவேன் அது பரிசுத்த ஆவி இல்லைன்னே சொல்லுவேன். கர்த்தருக்காக ஜீவிக்கிற ஒரு வைராக்கியம். எலியாவை போல சவால் விடுகிற சூழ்நிலைகளையும் கூட அவன் கர்த்தரை முன்னிட்டு நிற்கிறான் பாருங்க, அவனுக்கு தான் வைராக்கியம். அதான் வைராக்கியம். ஆண்டவர் இயேசுவுக்குள்ள என்ன இருந்தது? பக்தி வைராக்கியம்.
தேவனுடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. சவுக்கு எடுத்துட்டு வந்தார். சர்ச்சில் என்ன நடந்துச்சு? காசுக்காரர்கள், புறா விற்கிறவர்கள் சர்ச்சுக்குள்ள என்ன நடந்துச்சு? ஆமா, பூரா பிசினஸ்காரங்க சர்ச்சை வியாபார வீட்டாய் மாற்றி விட்டார்கள். சர்ச் எப்படி மாறிட்டு வியாபார வீட்டா மாத்திட்டாங்க. ஆண்டவருக்குள்ள பெரிய பக்தி வைராக்கியம், தேவனுடைய ஆலயத்தை இப்படி தீட்டுப்படுத்துறாங்களேன்னு சொல்லி சவுக்கு எடுத்துட்டு வந்தாரு. எடுத்துட்டு வந்து எல்லாரையும் அடிச்சு துரத்துனார். அல்லேலூயா. தேவனுடைய வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள், என் வீடு சகல ஜனத்திற்கும் ஜெப வீடா இருக்கிறது. கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப இயேசுவுக்குள்ள என்ன இருந்துச்சு? பக்தி வைராக்கியம், பக்தி வைராக்கியம். ஆமென். அதே எலியாவுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் வந்த உடனே அவனுக்கு எலியாவுக்குள்ள என்ன இருந்தது? பக்தி வைராக்கியம். அன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு அபிஷேகம் பெற்றவர்களுக்குள்ள அப்ப என்ன இருக்கும்? இருக்கணும். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? நம்மிடத்தில் வாசம் என்ற ஆவியானவர் எப்படிப்பட்டவரா? வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறவர். கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப உண்மையிலே பரிசுத்த ஆவியை பெற்ற ஜனம் இந்த ஆவியை ஆராய்ச்சி செய்கிறது மாத்திரமல்ல, இவருடைய ஆவி எப்படி இருக்கும்னா கர்த்தருக்கென்று பக்தி வைராக்கியமாய் வாழுகிற ஒரு ஆவி இருக்கும். கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்குள்ள அந்த வைராக்கியம் இருக்கு? விசுவாச வாழ்க்கைக்குள்ள ஒரு வைராக்கியம். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. விசுவாச வாழ்க்கையில வைராக்கியத்தோடு இருக்கிறவங்க எல்லாம் கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. எனக்குள்ள ஆவியானவர் அப்படி கிரியை செய்கிறார். என்ன போராட்டம் வந்தாலும் இந்த இயேசுவை விட்டு நான் விலக போறதில்லை. ஆமென் சொல்லுங்க. என்ன போராட்டம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், எங்க கடைசி காலத்துக்குள்ள வந்து விட்டோம். கடைசி காலத்துக்குள்ள வந்து விட்டோம். இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் இயேசு எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? மனுஷகுமாரன் வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ? அப்படின்னா என்ன அர்த்தம்? அநேகர் விசுவாசத்தை விட்டு வழுவி அவர்கள் போவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசமாகிய கப்பலை அவர்கள் சேதப்படுத்தினார்கள். எல்லா விசுவாசத்தை விட்டு விலகி போகிற காலம். ஆனா உங்களுக்கு எனக்கும் கர்த்தருடையவர்களாய் இருக்கக்கூடிய ஆவியினால் நடத்தப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன தெரியுமா இருக்கணும்? விசுவாச வாழ்க்கையில ஒரு வைராக்கியம் இருக்கணும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுதானா வைராக்கியம்? சத்தமா சொல்லுங்க. ஆமென். யூதா எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்து உள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. பாத்தீங்களா? நான் ரட்சிப்பை குறித்து எழுதணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, நான் ரட்சிப்பு, பொதுவான ரட்சிப்புனா என்ன? எல்லா ஜனங்களும் கொஞ்சம் வாயை திறங்கலை, கொஞ்சம் வாயை திறஞ்சு எல்லா ஜனங்களும் என்ன செய்யணும்? ரட்சிக்க பண்ணும்ல. உங்களுக்கு விருப்பம் இருக்கா? அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொல்ல, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவையும் அடையவும் அவர் சித்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்ப எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும்னு அவருடைய, ஒருவனும் கெட்டு போக அவருக்கு. ஆமா, என்னிடத்துல வருகிற ஒருவனையும் நான் புறம்பே. அப்ப எல்லாரும் ரட்சிக்கப்படணும் தான் தேவனுடைய விருப்பம். அப்ப நம்ம விருப்பமும் எல்லாரும் சொல்லுங்க, நம்ம விருப்பமும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நம்ம விருப்பமும். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும்ல. நம்ம பக்கத்து வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்களும் என்ன செய்யணும்? பக்கத்து வீட்டுக்கார மட்டும் ரட்சிக்கப்படக்கூடாது. பக்கத்து வீட்டுக்கார மட்டும், அவன் மட்டும் ரட்சிக்கப்படக்கூடாது. அவன் சர்ச்சுக்கு வந்தா நான் வரமாட்டேன். ஆவியை பத்தியெல்லாம் எல்லா மனுஷரும் என்ன செய்யணும்? என் கொழுந்தியா, என் சம்மந்தி, என் மைனி,
அவன் மட்டும் ரட்சிக்கப்பட்டுருவே கூடாதுப்பா. ஏன்னா அவன் வந்த இடத்துல நான் வர மாட்டேன். சொல்லுங்கள் ஒரு அல்லேலூயா. எல்லா மனுஷரும் என்ன செய்யணும்? அது தேவனுடைய விருப்பம். அது இப்ப நமக்கும் என்ன செய்யணும்? எல்லாரும் இப்ப ஆண்டவர் இங்க யூதா எழுதுறாரு. யூதா வந்து யாரு தெரியுமா? யூதா வந்து யாருன்னு கொஞ்சம் சொல்லுங்க. இயேசு கூட பிறந்த தம்பி. சரியா? அல்லேலூயா. அவர் எழுதியிருக்கார் கூட பிறந்த தம்பிங்கிற உறவுல எழுதியிருக்காரு இல்ல. அவர் என் தேவன், அவர் தான் தேவகுமாரன், அவர் தான் ரட்சகருங்கிற உரிமையில எழுதியிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் எழுதுறாரு பாருங்க, பொதுவான ரட்சிப்பை குறித்து நான் உங்களுக்கு எழுத நினைச்சேன். எல்லாருக்கும் போய் சுவிசேஷம் சொல்லுங்க, எல்லாரையும் போய் ஆத்தும ஆதாயம் பண்ணுங்க, ஆண்டவருடைய வேலையை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, அதை விட முக்கியமானது உங்களுக்கு இன்னொன்னு சொல்லணும். அந்த ரட்சிப்பை பத்தி சொல்றதுக்கு முன்னால இன்னொரு முக்கியமானதை உங்களுக்கு அதை விட முக்கியமானதை சொல்லணும். என்னது அப்படின்னா, நல்லா கவனிங்க. நீங்க சுவிசேஷம் சொல்லணும், நீங்க ஆத்தும ஆதாயம் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது, எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம் தான். அதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த விசுவாச வாழ்க்கைக்காக நீங்க தைரியமா போராடணும். ஏன் தெரியுமா? இந்த காலகட்டங்களில் உங்க விசுவாச வாழ்க்கைக்குள்ள ஒரு சிறிய போராட்டம் என்ன செய்யுது? பக்கத்துல சொல்லுங்க, விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தாலே போராட்டம் உண்டாம். ஏமா சொல்லுங்க. அப்ப நீங்க எல்லாம் போராடணும். ஆமென் சொல்லுங்க. விசுவாசமா வாழணும்னு நினைச்சாலே என்ன இருக்கான்? போராட்டம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அப்ப இந்த போராட்டத்துக்கு நீங்க என்ன செய்யணுமா? தைரியமா போராடுங்க. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, தைரியமா போராடுங்க. ஓ, நம்முடைய தேவன் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. Thank you Lord. ஆமென். அப்போ இந்த விசுவாசத்துல நமக்கு என்ன இருக்கணும்? வைராக்கியம். ஆமென் சொல்லுங்க. விசுவாசத்துல என்ன இருக்கணும்? ஆமென். இயேசுவை தவிர வேற எதையும் நான் என்ன செய்ய மாட்டேன்? பின்பற்ற மாட்டேன். ஆமென். இயேசுவுக்காக தான் என் வாழ்க்கை. இதுல உறுதியா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. கடைசி காலத்துல என்ன தெரியுமா வரும்? கடைசி காலத்துல என்ன தெரியுமா வரும்? இந்த உபத்திரவம் போராட்டம் எப்படி தெரியுமா வரும்? ரத்தம் சிந்த வேண்டியது கூட வரலாமா? நான் சொன்னது நற்செய்தியா தெரியல? என்ன வரலாம்? ரத்தம் சிந்த வேண்டியது கூட வரலாம். ஆனாலும் விசுவாசத்தை விட்டுறக்கூடாதான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் அப்படி ஒரு வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம். ஆமென். 3-4 வாசிங்க. உங்க ஆத்துமாக்கள்ல நீங்க சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள். அவரையே அப்படின்னா யாரு? இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. அவர் கடைசி வரைக்கும் தேவ சித்தத்துக்காக நின்னாரு, பிதாவை பின்பற்றினாரு. அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வசனம், பாவத்துக்கு விரோதமாய் எதுக்கு விரோதமா போராடணும்? இப்ப அடுத்த பக்தி வைராக்கியத்துவம் எதுக்கு வரணும் தெரியுமா? பாவத்துக்கு விரோதமா போராடுறதுல. நீங்கள் நான் இப்ப என்ன போராட்டம்? முதல்ல விசுவாசத்துக்காக போராடணுமா? ரெண்டாவது இப்ப எதுக்கு போராடணும்? இப்ப உங்களை சுத்தி நெருங்கி என்ன வருமா? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு பாவம் என்ன செய்யுது? வருது. பாவம் பாக்கெட்லயே இருக்கு. பாவம் எதுல இருக்கு? பாக்கெட்லயே இருக்கு. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் புரியுதுல நான் எதை சொல்லுதேன்னு? ஆமென். அப்ப பாவத்துக்கு விரோதமா இப்ப நீங்கள் நான் என்ன செய்யணும்? போராடணும். நம்மளை வந்து எப்படி ஆகிரும்? அந்த 12ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லிட்டு நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம். பாவத்தை குறித்து அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு. 12:1 வாசிங்க. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி, எல்லாரும் சொல்லுங்க நெருங்கிங்கிற பார்த்து பாருங்க. நம்மை சுற்றி நெருங்கி, ரவுண்ட் பண்ணிக்கோங்க. பாவம் எப்போது எப்படி இருக்கு? நீங்க எல்லாம் ரொம்ப தள்ளி போய் தான் பாவம் செய்யணும்னு அவசியம் இல்லை. நாங்கெல்லாம் ஒரு காலத்துல பாவம் செய்யறதுக்கு ஊரை விட்டு வெளியே வாக்கியாப்பாலத்துக்கு வருவோம்.
அப்படித்தானே? வாக்கியாப்பாளத்துக்கு வருவோம், பாளையங்கோட்டைக்கு வந்துருவோம், ஊருக்குள்ள தெரிஞ்சிடக்கூடாது. ஏன்னா அப்பதான் இங்கதான் வெளியே எல்லாம் கிடைக்கும். இப்ப ஊருக்குள்ளே கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா டோர் டெலிவரி. இப்ப எல்லாம் என்ன வந்துட்டு, நான் சொல்றேன் போதை வஸ்துக்களை சொல்றேன். ஆமா, அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கான், அதுக்கு ஒரு இது இருக்கான். எங்க போயிடுங்க, அது 5 நிமிஷம் டெலிவரி, 10 நிமிஷம் டெலிவரி. 10 நிமிஷம் ஒருத்தர் டெலிவரி லேட் பண்ணாம 5 நிமிஷத்துல கொடுக்க இன்னொருத்தர் ரெடியா இருக்கான். எதுக்கு? பாவம் அவ்வளவு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருது. அல்லேலூயா, ஆமென். பாவத்துக்கு விரோதமா என்ன செய்யணுமா? போராடணும், போராடணும். ஃப்ரெண்ட்ஸ் மூலமா வரும் பாவம். அல்லேலூயா சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் மூலமா பாவம் வரும், நிறைய பாவம் வரும். அது தப்பு இல்ல, இது தப்பு இல்ல, அதை செய்யலாம், இதை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். நம்ம ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சே, என்ன செய்யறது? அவனை திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோமா அப்படின்னா மாட்டிக்கிடுவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மாட்டிக்கிடுவோம். இப்ப கர்த்தர் சொன்னாரு, பாவத்துக்கு விரோதமா என்ன செய்யணும்? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, பாவத்துக்கு விரோதமா போராடணுமா? விழுந்துடக்கூடாது, விழுந்துடவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும், அப்படின்னா நீ இன்னும் எதிர்த்து நிற்கும் போது ரத்தம் கூட சிந்த வேண்டியது வரலாம், ஆனாலும் பாவம் செஞ்சிடாத. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ ரத்தமே சிந்திட்டாலும் பரவாயில்ல, உன் உயிரே போகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் சரிதான், ஆனா பாவத்துக்கு விரோதமா என்ன செய்யணும்? போராடித்தாலும். பாவத்தை கண் சாடையா என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டுறக்கூடாது. பாவத்துக்கு உடன் பங்காளியா என்ன செஞ்சிடக்கூடாது? மாறிடக்கூடாது. ஆமா, பிள்ளைகளா பிள்ளைகளா, வாலிப காலத்துல ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுதோம்னு சொல்லி நீங்களும் போய் பாதாளத்துல போய் என்ன செஞ்சிடக்கூடாது? என்ன செஞ்சிடக்கூடாது? ஆமென். எல்லாரும் உங்க ஃப்ரெண்டுக்குள்ளதெல்லாம் மறைச்சு வச்சு, நிறைய சீக்ரெட் எல்லாம் தெரியாம வச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீல்ல, வச்சுக்கிட்டு இருக்கீல்ல, ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? கர்த்தர் சொல்லாது, ஆமென். அது என் க்ளோஸ் ஃப்ரெண்ட், நான் எப்படி காட்டி கொடுப்பேன்? ஏன் காட்டி கொடுக்காத வரைக்கும், நீ ஜெபிக்காத வரைக்கும், அவனை விடுவிக்காத வரைக்கும் அவன் கூட சேர்ந்து நீயும் போயிருவ. ஒருபோதும் பாவத்துக்கு உடன் பங்காளியா என்ன செஞ்சிடக்கூடாது? ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நீ அப்படினால என் ஃப்ரெண்ட்ஷிப்பை இழந்துருவ. ஃப்ரெண்ட்ஷிப்பை இழக்கிறது இல்லடா, நீ ரத்தமே சிந்தினாலும் பாவத்துக்கு இடம் கொடுக்காத. ஃப்ரெண்ட்ஷிப் இழக்கிறது என்ன? ஃப்ரெண்ட்ஷிப் இழக்கிறது, நீ உனக்கு ரத்தமே சிந்த வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் பாவத்துக்கு எதிர்த்து போராடு. கைகளை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. பக்தி வைராக்கியம் வரணும். ஏன்? என் தேவன் பரிசுத்தர். ஆமென். பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு அவர் ஏன் இறங்கி வந்தாரு? அவர் ஏன் இறங்கி வந்தாரு? ஆமென். என்னை பாவங்களிலிருந்து ரட்சிக்க தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை, குற்றமில்லாத மாசற்ற விலையேற பெற்ற இரத்தத்தை எனக்காக கல்வாரி சிலுவையிலே சிந்தி என் பாவங்களிலிருந்து என்னை மீட்டெடுத்த அந்த ஆண்டவருக்கு விரோதமாக இனிமே நான் பாவம் செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்கடா, ஆமென். ஒரு பொய் உங்க வாயில வரக்கூடாது. உண்மையா இருங்க. இன்னைக்கு கர்த்தர் உண்மை உள்ளவனை தேடுகிறார், தெரியுமா? அன்னைக்கு தாவீதை தேடினார், தெரியுமா? நான் நினைச்சு பார்த்தேன், ஒரு நல்ல வேளை தாவீதுன்னு ஒரு மனுஷன் இருந்தான். சவுலை ராஜாவாக்குனாரு, ஆனா சவுல் என்ன பண்ணல? உண்மையா நடக்கல. கர்த்தருடைய வசனங்களை, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கல. இன்னைக்கு நான் சொல்றேன், மேக்சிமம் சவுல்கள் நம் சபையில பெருகி விட்டார்கள். கொடுத்த அபிஷேகத்துக்கு உத்தரவாதம் உள்ள பாத்திரவானாக நடந்து கொள்ளாத சவுல்கள் சபையில நிறைய பெருகி இருக்கிறார்கள். ஆண்டவர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உண்மையுள்ள ஒரு மனுஷனை தேடி. யாரை தேடுறாரு? உண்மையுள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை அடுத்த ராஜாவாக்கணும்னு அவர் தேடுறாரு. நான் யோசிச்சு பார்த்தேன், அன்னைக்கு ஒரு தாவீது கிடைச்சான், இன்னைக்கு நம்ம சபையில தேடினா யாராவது கிடைப்பாங்களா? இந்த ஏலிம் சபையில அடுத்தால ஒரு ராஜாவை ஆக்கணும்னு சொல்லி கர்த்தர் தேடுவாரானா, இன்னைக்கு ஒரு தாவீது கிடைப்பானா? போய் சொல்லக்கூடாதுடா. டேய் தம்பிமார், தங்கச்சிமார் எல்லாம் நல்லா கவனிங்க. உண்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும்.
பெற்றோருக்கு உண்மையா இருக்கணும். கற்றுக் கொடுக்கிற டீச்சர்ஸுக்கு உண்மையா இருக்கணும். உங்களுக்கு தேவன் எல்லா காரியம் தந்திருக்கிற எல்லா காரியத்திலும் எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. ஆனா கர்த்தருக்கு ரொம்ப உண்மை அவருக்கு ரொம்ப பிரியம். நீங்க உண்மையிலே ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும்னு நினைச்சா, நான் கடந்த நாட்கள்ல நான் உபவாச ஜபத்தில் சொல்லும்போது சொன்னேன், தேவனுடைய பிள்ளைகள் எப்படி தெரியுமா இருக்கணும்? நிருபங்கள். அவர்கள் எப்படி இருக்கணும்? நிருபங்கள், கடிதங்கள், ஓப்பன் புக்கா இருக்கணும். ஓப்பன் புக். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஓப்பன் புக்னா என்ன? இந்த புக்கை மூடி வச்சிருந்தா இந்த புக்குக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனா அந்த புக்கை திறந்து காட்டிட்டா இந்த புக்குக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியணும். அப்ப விசுவாச பிள்ளைகள் எப்படி தெரியுமா இருக்கணும்? ஓப்பன் புக். தேவனுக்கு முன்பாக சொல்லுங்க, தேவனுக்கு முன்பாக அத பாவத்தை மறைக்கிறவன் தேவனுக்கு தெரியாதா? தேவன் அவர்கிட்ட மறைச்சிட முடியுமா? அவர்கிட்ட மறைச்சிட முடியுமா? அப்ப ஆண்டவர் சொல், பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான். அவைகளை விட்டு விடுகிறவனோ தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. அப்போ முதலாவது தேவனுக்கு முன்பாக திறந்த புத்தகமா இருக்கும். நான் இப்படித்தான். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். என் லைஃப்ல எனக்கு ஒரு அந்தரங்கம் என்பது ஒன்று இல்லை. என் மனசாட்சி எனக்கு சுத்தமா இருக்கு. அல்லேலூயா. ஓப்பன் புக். பாஸ்டர்னா இப்படிதான்பா. பாஸ்டர்னா இப்படிதான். இப்படி சொன்னா அவர் கோவப்பட்டுருவாரு. ஆமா அப்படிதான், கோபம் போடுவாரு. அவருக்கு அப்படி கோபத்தை அப்படி ஏமாத்திக்கிட்டு அப்படி போக தெரியாது. கண் சடையா போக தெரியாது. அன்புன்னா அன்புதான், அடின்னா ஓப்பன் புக். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் அநேகருடைய வாழ்க்கையில இங்க ஒரு வாழ்க்கை, வெளியே ஒரு வாழ்க்கை. ஆமென். தேவனுக்கு முன்பாக ஓப்பன் புக், பெற்றோருக்கு முன்பாக சொல்லுங்க பிள்ளைகளா, பெற்றோருக்கு முன்னால நீங்க எப்படி இருக்கணும்? அல்லேலூயா. சொல்லுங்க, ஓப்பன் புக் தானா? ஆமென். நீங்க எங்க போறீங்க வர்றீங்க அப்படிங்கறது உங்க அம்மா அப்பாவுக்கு கரெக்டா சொல்லிட்டு அவங்க சொன்ன இடத்துக்கு தான் கரெக்டா போறீங்களா? நான் அங்க போறோம்னு சொல்லிட்டு நீங்க வேற பக்கம் போய் நின்னீங்கன்னா என்ன? இல்ல. புருஷமார் மனைவி கிட்ட எப்படி இருக்கணும்? நிறைய நிறைய உள்ள பூட்டி வச்சிருக்கீங்களா? நீங்க ஒரு வழி சொல்லிட்டு பெருவழி போறீங்களா? மனைவிமார் புருஷன் போனதுக்கு அப்புறம் யார்ட்டெல்லாம் போன்ல பேசுறீங்க? நீங்க ஓப்பன் புக் தானா? உங்க போனை உங்க கணவர் எடுத்து அப்படியே ஃப்ரீயா பாக்குறதுக்கு அனுமதி உண்டா? அதையா எடுக்கீங்க? அதையா பாக்கீங்க? பாவம் பாவம் எந்த வகையிலாவது உள்ள நுழைஞ்சு கணவன் மனைவியினுடைய ஒரு மனதை கெடுத்துரும், சந்தேகத்தை உண்டாக்கிரும். பெற்றோர் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நிறைய பெற்றோருக்கு பிள்ளைகள் மேல நம்பிக்கை குறைஞ்சிட்டு. நம்ம சர்ச்சில் சொல்றேன், மொத்தம் பொதுவா சொல்றேன். அல்லேலூயா. பிள்ளைங்க மாதிரி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கடா. நீங்க உங்க அம்மா அப்பா உங்களை நம்புற அளவுக்கு நடக்கணும். அல்லேலூயா. ஆமென். என் பிள்ளை சொன்ன மாதிரி நிற்பான், சொன்ன மாதிரி அவன் போய் சொல்ல மாட்டான், என் பிள்ளை போய் சொல்ல மாட்டான், என் பிள்ளை ரொம்ப நேர்மையா நடப்பான். அல்லேலூயா. அவன் இந்த மாதிரி காரியத்தை செஞ்சிருக்கவே மாட்டான். பெற்றோர் சொல்ற அளவுக்கு உங்க பிள்ளைங்க வந்து நீங்க பெற்றோருக்கு எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு கர்த்தர் உண்மை உள்ளவர்களை தேடுகிறார். அல்லேலூயா. ஏன்? பாவம். அப்ப பாவத்துக்கு விரோதமா நம்ம என்ன செய்யணும்? எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்யணும்? போராடணும். ஆமென். பக்தி வைராக்கியம் இருக்கணும். என் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியத்தோட வாழணும். விசுவாச வாழ்க்கையில வாழும்போது நான் பாவம் செய்வதற்கு நான் ஒருபோது எனக்கு என்ன செய்ய மாட்டேன், இடம் கொடுக்கவே மாட்டேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆவியினால நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ள வரணும். நெருங்கி நிற்கிற பாவம். ஆமென். அப்ப நமக்குள்ள பக்தி வைராக்கியம் என்ன செய்யணும்? எலியாவின் ஆவி எப்படிப்பட்டது? பக்தி வைராக்கியம். நான் சொல்றேன், விசுவாசிகளுக்கு வைராக்கியம் இருக்கணுங்க. சத்தியத்துல வைராக்கியம் இருக்கணுங்க.
சத்தியத்துல வைராக்கியம் இருக்கணும். உபதேசங்கள்ல என்ன இருக்கணும்? வைராக்கியம் இருக்கணும். ஆமென். உபதேசங்களை விட்டு கொடுத்துடக் கூடாது. உபதேசங்களை கற்றுக்கொண்ட உபதேசத்துல என்ன செய்யக்கூடாது? விட்டு கொடுத்துடக் கூடாது. நமக்கு சொந்த பந்தம் வந்தும் நீ செய்யும் கட்டு செய்யணும்ல, நீ தாய்மாமன் கட்டு செய்யணுமே, நீ அம்மா அப்பா கட்டு செய்யணுமே, நீ பொங்கப்படி கொடுக்கணுமே, இழுத்து விடுமா? பொங்கப்படி கொடுக்கணுமே. எல்லாரும் பொங்கப்படி கொடுத்தேலா? சொல்லுங்கள், கொடுத்தேலா? எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் கரும்பு கட்டுலாம் கொண்டு போவார். அவரையும் என்ன செய்ய வேண்டியிருக்கு? அவர் போய் மார்க்கெட்ல போய் கரும்பு கட்டும் மஞ்சள் கொலையும் போய் வாங்கிக்கிட்டு நிற்பார். யாருக்கு? அவ அக்கா தங்கச்சிமாருக்கு பொங்கப்படி கொடுக்கிறதுக்கு யாரு போய் நிக்கா? சத்தியத்தில் இருக்காரா? நீங்க போய் பொங்கப்படி பொங்கல் நேரத்துல, நான் பொங்கல் என்பதை சாத்தான் தந்திரமா நம்மளை வந்து ஜனங்களுக்குள்ள உள்ள கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு அது எதுக்கு? பொங்கல் என்பது என்ன? சூரிய வணக்கம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. படைக்கப்பட்ட எல்லா முதற் பலன்கள் எல்லாம் எடுத்து வச்சு எல்லாத்தையும் வச்சு இவங்க எல்லாம் வச்சு பொங்க விட்டு யாரை கும்பிடுதாங்க? இயற்கை, சூரியன், மழை, அந்த அது என்னது, அந்த அஞ்சு என்னது, இதுக்கெல்லாம் நன்றி சொல்லி என்ன செய்வாங்க? ஆமா, பொங்கல். சரியா? இது ஒரு காலத்துல. அப்போ அந்த நாட்கள்ல பழைய பரிசுத்தவான்கள் என்ன செய்வாங்க? இதெல்லாம் நீ என்ன செய்யக்கூடாது, கொண்டாடக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாங்க. இவன் கவர்மெண்ட் என்ன தெரியுமா பண்ணிட்டான்? அது பொங்கல் அல்ல, தமிழர் திருநாள். என்ன கொண்டு வந்துட்டான்? அப்ப நம்ம பண்பாடு, நம்ம கலாச்சாரம், அதனால நாம் சாப்பிடுகிறவைகளை எல்லாவற்றையும் வைத்து நாம் அதற்கு நன்றி சொல்ல வேண்டும். இது விக்கிரக வணக்கம் அல்ல, சமத்துவ பொங்கல். என்ன கல்? ஒரு ஃபாதர் நிப்பாரு, இன்னொரு முஸ்லிம் ஐயாவும் நிப்பாங்க, இன்னொரு சாமியாரும் நிப்பாரு. எல்லாரும் சேர்ந்து என்ன விடுவாங்க? சமத்துவ பொங்கல். அப்ப மெதுவா இப்ப இந்த அரசாங்கம் என்ன உத்தரவிட்டு தெரியுமா? இந்த வருஷம் எல்லா ஸ்கூல்லையும் கண்டிப்பா பொங்கல் திருநாள் கொண்டாட வேண்டும். எல்லா ஸ்கூல்லையும் பொங்கல் விட்டாங்க. அரசாங்க மறைமுகமான சுற்றறிக்கை. சரிதா? சுற்றறிக்கை அனுப்புறவன எல்லா ஸ்கூலும் கொண்டாடுறாங்களா? எல்லா கிறிஸ்தவ ஸ்கூல்ல சகல ஸ்கூல்லையும் இந்த வருஷம் என்ன கொண்டாடுனாங்க? பொங்கல். எல்லா பிள்ளைகளுக்குள்ளையும் இப்பொழுதே இந்த பொங்கல் விழாவை குறித்து அந்த இருதயத்தில் என்ன பண்ணிட்டான்? திணிச்சு விடுறான். இவன் பிள்ளைகளுக்கு பார்க்கும்போது இது தப்பு இல்ல, இதை நம்ம என்ன செய்யலாம்? சொல்லுங்க, புரியுதா நான் சொல்றது? கொண்டாடலாம்னு இந்த சின்ன பிள்ளையோட இருதயத்துல விதைச்சு விட்டு அப்படியே மெதுவாக விக்கிரக ஆராதனைக்குள்ள இந்த பிள்ளைகளை இந்த எல்லாம் சேர்ந்து தள்ள பாக்குது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. புரியுதா? இப்ப நீங்க சொல்லுங்க, பொங்கல் நம்ம கொண்டாடலாமா? கொண்டாடாதவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். எல்லாரும் சத்தம் வரலையே. சரிதா? வைராக்கியம் வரணுங்க, வைராக்கியம் வரணும். இதை வந்து விக்கிரக ஆராதனை செய்யறான், அவன் சாணி எடுத்து ஒரு உருண்டையா உருட்டி அதை வச்சு அதுக்கு சந்தனம் குங்குமத்தை வச்சு அதுக்கு ஒரு புல்லை தூக்கி வச்சு அதை அப்படி இப்படின்னு அதுக்கு முன்னால இலைய விரிச்சு வச்சு அவ்வளவும் படைச்சு அவன் அப்படியே தண்ணியை சுத்தி அதுல நீர் விளாவுது. சரியா? அதெல்லாம் செஞ்சு அவன் வந்து அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன செஞ்சுங்க, சாப்பிடுங்கன்னு சொல்லி விக்கிரக வணக்கம் செய்யறான். அந்த நாளுல, அதே நாளுல நீங்களும் நானும் நம்ம வீட்டுல பொங்கல் சாப்பிட்டோம்னா, அதே நாளுல அவன் மறுநாள் காணும் பொங்கல்னு போய் டூர் போறான். நம்மளும் காணும் பொங்கல்னு டூர் போனோம்னா நம்ம அவன் கூட சேர்ந்தோம்ல. எங்க போச்சு உணர்வு? செத்து போச்சா? அறிவில்ல, சொரணை இல்ல. பைபிள் சொல்லுது 44 ஏசாயா 44 அதிகாரம், ஏசாயா 44 அதிகாரம், ஏசாயா 44 அதிகாரம். நான் சொன்னா தானே உங்களுக்கு சண்டை செய்து வரும். 44 அதிகாரம் 19 வசனத்தை வாசிங்க.
ஆ ஆ ஆ ஆ ஆ ஏன் ஒரு மரக்கட்டளைய வணங்கலாமான்னு சொல்றதுக்கு அவன் மனசுல தோன்றவில்லையே. ஆ அம்மாத்திரம் அறிவும் இல்ல, நான் சொல்லல, அறிவும் கிடையாது. ஏன் சொரண கட்ட உணர்வு கட்ட அவன்லாம் போய் பொங்கல் கொண்டாடுவான், பொங்கல் அன்னைக்கு ஊர் சுத்தி பார்க்க போவான். அறிவும் இல்லை. எழுதி வச்சுக்கிடுங்க, எழுதி வச்சுக்கிடுங்க. சொரணை இல்லைன்னு சொல்லுது, சூடு சொரணை இல்லை. என்ன போட்டிருக்கு? கொஞ்சம் எஃபெக்டிவா தான் இருக்கும். இன்னையோட மனம் தெரியும், சத்தியத்துக்கு வைராக்கியமா நிக்கணும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த வருஷம் பொங்கலுக்கு என் பிள்ளைகளையும் என்னையும் பிரித்தெடுத்து கொண்டு போய் எங்களுக்கு பொங்கலுக்கதே மறந்துட்டு கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நாங்கெல்லாம் அப்படியே ஆனந்த பரவசத்துல அப்படியே ஆவியில நிறைஞ்சு, தெரியுமா, எங்களுக்கு 3 நாள் மறந்தே போச்சுங்க. தேவன் பிரித்தெடுத்து விட்டார். ஏடா ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேலா? சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. பிரிச்சு எடுத்துட்டாரு பாத்தீங்களா? பிரிச்சு எடுத்துட்டாரு பாத்தீங்களா? என் பிள்ளைல, என் பிள்ளைல என்ன நீங்க கெடுத்துருவேன்னு அவங்களுக்கு தெரியுங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இனிமே பிரிச்சு எடுத்துருவார். ஏன்னா என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்க நீங்க பாவம் செய்யும் போது ஜெபத்தோட பாவம் செய்யுங்க. என்ன செய்யணும்? பாவத்தை எப்படி செய்யணும்? நம்ம இடையில ஒரு ஜெபத்தை மட்டும் ஒண்ணா செஞ்சுக்கிட்டா போதும், மத்ததெல்லாம் செஞ்சுக்கலாம். எப்படிங்க அறிவு இல்லாம போச்சு? போச்சுங்க. வைராக்கியம் எங்க போச்சு? அல்லேலூயா. வைராக்கியம் எங்க போச்சு? விக்கிரக ஆராதனை புறஜாதியாரோட மார்க்கம், அவன் பூரா அதெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கான். அந்த நாள்ல கிறிஸ்தவனும் நம்மளும் போய் பொங்கல் கடையில போய் நின்னோம்னா, நம்மளும் போய் துணி எடுத்துக்கிட்டு நம்மளும் போய் அதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா, நமக்கு அவனுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? அந்த இடத்துக்கு நம்ம ஏன் போகணும்? பிசாசு சந்தோஷப்படுவானா இல்லையா? எங்க போச்சு வைராக்கியம்? ஏன்னா எங்க வீட்டுல எல்லாம் அன்னைக்கெல்லாம் ரசம் தாங்க. இன்னைக்கும் சொல்றேன், இன்னைக்கும் சொல்றேன். தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னங்க அன்னைக்கு தான் சாப்பிட்ட பொடின்னுலாம் சாப்பிட நாக்க, புரியுதா உங்களுக்கு? அன்னைக்கு கேக்கு நாக்கு. உணர்வு வர வேண்டாம்? உணர்வு வந்து தேவ சமூகத்துல விட்டு கண்ணீர் விட்டு அழுது, ஆண்டவரே என் ஜனம் இப்படி ஒரு விக்கிரக ஆராதனையில இன்னைக்கு தேசமும் அரசாங்கமும் சேர்ந்து சின்ன பிள்ளைகள் மத்தியில கூட இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை திணிக்குதே அப்படின்னு சொல்லி ஒரு பக்தி வைராக்கியத்தோடு தேவ சமூகத்துல கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கிறதுக்கு மனசு இல்ல. எங்க மனம் போலலாம் ரொம்ப நாள் வாழ முடியாதுங்க. மனம் போலலாம் ரொம்ப நாள் வாழ முடியாது. நீங்க செய்யறதெல்லாம் சரின்னு நினைக்காதீங்க. வைராக்கியத்தோட வாங்க, வைராக்கியத்தோட வாங்க. சத்தியம் உபதேசம் எனக்கு முக்கியம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவம் எப்படி இருக்கு தெரியுமா? இன்னைக்கு கிறிஸ்தவம் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு பக்கம் சபைக்கு வந்துக்கிட வேண்டியதான், ஜெபிச்சுக்கிட வேண்டியதான், எல்லாம் செஞ்சுக்கிட வேண்டியதான். மறுபக்கம் இஷ்டம் போல வாழ்ந்துக்கிட வேண்டியதான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று. அப்படின்னா இவங்களுக்குள்ள என்ன தெரியுமா வந்துட்டு, அங்க பாருங்க, வந்து ஒருத்த வந்து என்ன 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 சொல்றான் அப்படின்னா, அங்க வந்து ஒருத்த வந்து நம்ம கூட சேராத ஒருத்தன் போய், அவன் போய் சபையை கட்டி அவன் வேற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கான், அவனை போய் தடுத்துருவோமா அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எருசலேமுக்கு பாருங்க எதிர்ப்பு. ரெண்டாவது, எருசலேமுக்கு போக ஊரார எல்லாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே சொல்றாங்க, எலியா வானத்திலிருந்து அக்கினி இறக்குனது.
போல நம்மளும் இவங்க எல்லாரும் மேலேயும் அக்கினி இறக்கி அவங்களால என்ன செஞ்சிருவோமா? அந்த முதல் உள்ள வசனம் அப்படி சொல்லுதா? வாசிக்கிறீங்களா? 54ஆம் வசனம். ஏன்னா எருசலேம் ஊரார் அவங்கள என்ன செய்யல? இயேசுவை ஏற்றுக்கொள்ளல உடனே யோவானும் யாக்கோபும் அதை கண்டபோது நாங்கள் இவனுக்குள்ள என்ன வேகம் செய்யுது? நம்மளை எதிர்க்கானும்ல, நமக்கு விரோதமா நடக்கானும்ல, இவனோட என்ன செஞ்சிடணும்? கொன்னுறணும். ஆமா, நமக்கு தான் தேவன் கிருபை கொடுத்திருக்காரு, நமக்கு தான் தேவன் வரங்கள் கொடுத்திருக்கிறாரு. எலியா என்ன விசுவாசத்துல கேட்காம பாருங்க, ஒரு ஆளை கொல்லதுக்கு, ஒரு ஊரார கொல்லதுக்கு என்ன விசுவாசம். எலியா செய்தது போல அக்கினி இறக்கிடலாம்ங்கிற தைரியம் இவங்க ரெண்டு பேருக்கும். எலியா இறக்கின மாதிரி நம்மளும் என்ன செஞ்சிடலாம்? அக்கினிய இறக்கிடலாம். இறக்கி இவன் அவ்வளவு வரையும் கொன்னுருமா. உடனே ஆண்டவர் என்ன சொன்னாரு? உனக்குள்ள இன்ன ஆவி இருக்குன்னு தெரியுதா? உனக்குள்ள இன்ன ஆவி இருக்கு. கொல்லவா ஆண்டவர் வந்தாரு. அல்லேலூயா. இரக்கம் செய்யல ஆண்டவர் வந்தாரு. உங்களுக்குள்ள அப்ப என்ன ஆவி? என் கூடவே இருந்தாலும் உன் ஆவி, சொல்லுங்கள், உங்க ஆவி பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, சரியில்லையா? இயேசு கூடவே சொல்ல, உங்களுக்கு என்ன ஆவி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? இனி கிறிஸ்தவனா இருந்து என்ன செய்ய? அபிஷேகம் பெற்று என்ன செய்ய? நான் எதுக்கு வந்தேன்? என் கூடவே எதுக்கு இவ்வளவு பிரசங்கம் பண்றேன்? இவ்வளவு அற்புதம் நடக்குது, இதெல்லாம் ஏங்கிற அந்த இதே உனக்கு தெரியாம என்னை ஏற்றுக்கொள்ள உடனே வானத்துல இருந்து அக்கினி இறக்கி அவ்வளவு வரைக்கும் கொன்னுறணும்னு நினைக்கிற நீ மட்டும் பரலோகம் வந்துடலாம்னா? உனக்குள்ள என்ன ஆவி இருக்கு? கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்ப நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியே உள்ள இருந்தாலும் கிரியைகளும் பேச்சும் என்ன செஞ்சிருது? நமக்குள்ள என்ன ஆவி இருக்குங்கத காட்டுதா இல்லையா? இதே ஆட்களை குறித்து அதே 9ஆம் அதிகாரத்துல அந்த 33ல ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. வாசிங்க. அவ்விருவரும், யார்? 2 பேரும். வாசிங்க, கீழே வாசிங்க. அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நாங்கள் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று தான் சொல்லுகிறது இன்னதென்று அறியாமல் சொன்னான். என்னன்னே விவரம் புரியல. ஆனாலும் அங்க இயேசு ஒலிவ மலையில் நின்று அப்படியே மறுரூபமான உடனே அந்த பேதுரு, யாக்கோபு, யோவான், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பேதுரு, யாக்கோபு, யோவான், இவங்க 3 பேரையும் கூட்டிக்கிட்டு இயேசு போய் மறுரூபமான உடனே அங்க ஒரு மிகப்பெரிய காட்சியை பார்க்கறாங்க. பரலோகத்திலிருந்து யார் இறங்கி வந்து நிக்கிறாங்களாம்? மோசேயும், சொல்லுங்க, யார் வந்து நிக்காங்களாம்? மோசேயும் எலியாவும் வந்து நிக்காங்களாம். இத கண்ணார பார்த்த உடனே அந்த தேவ சமூகத்துல, அந்த தேவ பிரசன்னத்துல, அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு, அந்த மகிமையை பார்த்த உடனே இந்த 3 பேருக்கும் கீழே இறங்கி போகுதுக்கு மனசு வரல. என்ன சொல்றாங்க இயேசுவை பார்த்து? ஏசையா, ஒண்ணு செய்வோம், நமக்கு இங்க ஒரு கூடாரம் போடுவோம், உமக்கு ஒரு கூடாரம். மோசே மேல இருந்து இறங்கி வந்துட்டாரு, அவர் மேல அனுப்பக்கூடாது, அவருக்கு இங்க ஒரு கூடாரம் போடுவோம், எலியாவுக்கு இங்க ஒரு கூடாரத்தை போடுவோம். நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம். என்ன அழகா இருக்கு, என்ன சந்தோஷமா இருக்கு. இந்த கீழே போய் இந்த பயலுவ கூட ஏன் சண்டை போட்டு கிடக்கணும்? இந்த எருசலேம் ஊரார்கிட்ட, இந்த எல்லா ஊரார்கிட்ட ஏன் சண்டை போட்டு கிடக்கணும்? நம்ம இங்கேயே இருந்துட்டா நல்லா இருக்கும். அப்படிதானே? அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நம்ம சபையில ஒரு 3 நாள் கன்வென்ஷன் வைப்போமே. 3 நாள் கன்வென்ஷன் வச்ச உடனே இப்ப எல்லாருக்குள்ள என்ன வருது? எழுப்புதல். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். இங்கே இருந்து விட்டால் நலமா இருக்கும். அப்படியே ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள கொஞ்சம் வந்த உடனே எல்லாருக்கும் இங்கே இருந்து விட்டால் நல்லா இருக்கும். 33ஆம் வசனத்துல அப்படி சொல்லியிருக்கான். ஆனா 53ஆம் வசனம் வரும்போது சொல்றான், அவ்வளவு வரையும் கொன்னுருவோம். அவ்வளவு வரையும். இந்த ஆவியை பத்தியெல்லாம்
இந்த ஆவியை பார்த்தேலா நம்ம சர்ச்சுக்குள்ள இருக்கும்போது நல்ல ஆவி. அல்லேலூயா. வெளியே போன உடனே புறம் பேசுற ஆவி, குறை சொல்ற ஆவி, சண்டை போடுற ஆவி, இழுத்து விடுற ஆவி. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. கர்த்தருடையவர்கள் ஆராய்ச்சி செய்யணும், ஆராய்ச்சி செய்யணும். ஏமா நீங்க போன் போட்டு பேசதெல்லாம், நீங்க போன் போட்டு நீங்க உரையாடுவதை எல்லாம் அங்க போன்காரன் ரெக்கார்ட் பண்ணுவது மாத்திரமல்ல, அதை தேவ தூதர்கள் எங்களுக்கும் தெரிவிப்பார்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஏன் உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கு? என்ன கர்த்தருடையவர்களுடைய ஆவி எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? இப்படியா அங்கே இங்கேயும் அங்கே இங்கேயும் அங்கே இங்கேயும் ஏன் ஒரு சீரா இருக்க மாட்டாங்க? ஒரு வைராக்கியம் வர வேண்டாமா? சத்தியத்துக்காக, வசனத்துக்காக, உபதேசத்துக்காக, தேவ ராஜ்யத்துக்காக. ஆமென் சொல்லுங்க. தேவ ராஜ்யத்துக்கு என்ன வரணும்? நமக்கு வைராக்கியம். எதுக்கு வரணும்? எல்லாரும் சொல்லுங்க, எதுக்கு வரணும்? எல்லாரும் சொல்லுங்க, எதுக்கு வரணும்? தேவ ராஜ்யத்துக்கு என்ன வரணும்? வைராக்கியம் வரணும். அல்லேலூயா. எனக்கு என்ன கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, தேவ ராஜ்யம் வரணும். இந்த வார்த்தையை நீங்க சொல்லணும். எனக்கு என்ன கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, என்ன வரணும்? தேவ ராஜ்யம் வரணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு தேவ ராஜ்யத்தை முக்கியப்படுத்ததை விட்டுவிட்டு எனக்கு என்ன கிடைக்கும்? அப்ப தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்கள்ல நமக்கு என்ன இல்லாம போச்சு? இங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து எபிரேயர் 12ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அவர் அவமானத்தை எண்ணாமல். அவர் எதை நினைக்கல? அவமானத்தை நினைக்கல. நினைக்கல. இன்னைக்கு நம்மள ஒருத்தர் கனப்படுத்தலன்னா, நம்மளுக்கு ஒருத்தர் ரெஸ்பெக்ட் கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிருந்தோம்? நமக்கு சொல்லுங்கள், சொல்லுங்கள். நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன், நான் உபவாச ஜெபத்துக்கு வரமாட்டேன், நான் சுவிசேஷ ஊழியத்துக்கு வரமாட்டேன். அப்ப தேவராஜ்யத்தை குறித்து நமக்கு வைராக்கியம் இருக்கா? நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண மாட்டேன், நான் ஊழியத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னா எனக்கு தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த வைராக்கியம் இல்ல. யார் என்ன சொன்னா என்ன, என்ன நடந்தா என்ன, நான் சுவிசேஷம் அறிவிக்க போவேன், நான் ஜெபம் பண்ண போவேன். எனக்கு என்ன பெரிய பெருமை இருக்கு? எனக்கு என்ன உயர்த்தணும்னு ஒரு எண்ணம் இருக்கு? இயேசுவே அவமானத்தை அவர் நினைக்கலையே, நானும் அவமானத்தை நினைக்க மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் ஜெபத்துக்கு போவேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வைராக்கியம் இருக்கா? தேவ ராஜ்யத்துக்காக வைராக்கியம் இருக்கா? அல்லேலூயா. ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற கிருபை. தேவன் கொடுத்திருக்கிற கிருபை, தேவன் கொடுத்திருக்கிற அபிஷேகம், தேவன் கொடுத்திருக்கிற அழைப்பு. ஆனா இதை விட்டு விலகும்படி இந்த ஸ்தோத்திரம் சத்துரு நம்மளை ஏமாத்துறான். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவியை நம்ம ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. எலியாவின் ஆவி அவனுக்குள்ள இருந்த, உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் எப்படிப்பட்டது? நீங்க ஓபன் புக் தானா? உங்களுக்குள்ள விசுவாசத்தை குறித்து ஒரு வைராக்கியம் இருக்கா? வைராக்கியம் இருக்கா? அல்லேலூயா. ஆமென். விசுவாசங்கிற அப்படிங்கிறவன் மனுஷரை பிரியப்படுத்தி வாழணும்னு நினைக்க மாட்டான். மனுஷனுக்கு போய் முகஸ்துதி பேச மாட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா அவன் கர்த்தரை மட்டும் பிடிச்சு நிற்பான், கர்த்தரை மட்டும் பிடிச்சு நிற்பான். அவன் ஜெபத்தை மட்டும் சார்ந்து நிற்பான், முழங்கால மட்டும் சார்ந்து நிற்பான். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முழங்கால மட்டும் சார்ந்து நிற்பான். அவனுக்கு இந்த வாக்குத்தத்தம் ஒண்ணு போதும். ஆமென். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் ஒண்ணு போதும், பிடிச்சு நிற்பான். விசுவாசம். நான் சொல்றேன், கர்த்தர் சொல்லுகிறார், இதற்காகத்தான் இங்க இருக்கிற ஒரு சின்ன கூட்டமா இருந்தாலும் கர்த்தர் உங்களை என்னை அழைச்சிருக்கிறார். நீங்கள் கர்த்தருடையவர்கள். நீங்கள் நான் கர்த்தருடையவன் என்று சொல்லி யாக்கோபின் பெயரை தரித்துக் கொள்வான். அல்லேலூயா. அல்லேலூயா.
கர்த்தர் நல்ல நிறைய காரியம் இருக்குது, ஆனா பேச முடியல. ஆவியானவர் வேற மாதிரி கொண்டு போகிறார். நான் சொல்றேன், ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக விரும்புகிறார். ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிங்க, ஒரே ஒரு வசனம். 11 சரியா 11:5க்கு சரியா நம்ம முடிச்சிடலாம். ஆமென். 5 நிமிடங்கள். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஏசாயா 44ஆம் அதிகாரம், அந்த வாசித்த அதே வேத பகுதி வாசியுங்கள். 3ஆம் வசனம். நல்லா பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, அந்த 43ஆம் அதிகாரத்துல ஆராதனை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி. அப்ப ஆராதனை விஷயத்தை குறித்து பேசுகிறார். ஆமென். 2வது இங்கே அபிஷேகத்தை குறித்து பேசுகிறார். தாகம் உள்ளவன் மேல் முதல்ல ஆராதனையில சரியா இருக்கணும். என்ன காரியமும் ஆராதனையில முக்கியத்துவப்படுத்தணும், ஆராதனைக்கு முதலிடம் கொடுக்கணும். அதுதான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லணும். 2வது தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும். அப்படி யார் அந்த ஆராதனையில சரியா வருகிறார்களோ அவர்கள் மேல என் ஆவியை நான் என்ன செய்வேன்? வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் எல்லாரும் சொல்லுங்க என் ஆவி. எல்லாரும் சொல்லுங்க என் ஆவி. எல்லாரும் சொல்லுங்க. நம்ம சந்ததி மேல யார் ஆவி வரணும்? கர்த்தருடைய ஆவி வரணும். கர்த்தருடைய ஆவி, கிறிஸ்துவின் ஆவி வரணும். கிறிஸ்துவின் ஆவின்னா என்ன? கிறிஸ்துவின் சுபாவங்கள், கிறிஸ்துவின் குண லட்சணங்கள், கிறிஸ்துவினுடைய ஜெபம், கிறிஸ்துவினுடைய ஆமென் ஆத்தும பாரம், கிறிஸ்துவினுடைய வல்லமை, கிறிஸ்துவினுடைய பரிசுத்தம். இதுதான் அவருடைய ஆவி. ஆமென் சொல்லுங்க. இப்போ நான் சொல்றேன், என் பிள்ளைகளுக்கு இந்த கர்த்தருடைய ஆவி வரணுங்கிறதுக்கு எனக்கு தாகம் இருக்கா? உங்களுக்கு தாகம் இருக்கா? என் பிள்ளைகள் இப்படி வரணும்னு உங்களுக்கு தாகம் இருக்கா? அப்படி தாகம் இருக்கிற பெற்றோர் கொஞ்சம் கைகளை வெட்டி காட்டுங்க பார்க்கலாம். அப்படி தாகம் இருக்கிற பெற்றோர் கொஞ்சம் கைகளை வெட்டி சொன்னாரு, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். இதை நான் உனக்கு ஊத்துறது மாத்திரமல்ல, உன் சந்ததி மேல நீ இப்படி தாகமா இருப்பாயானால், கர்த்தருக்கென்று ஒரு தாகமா இருப்பாயானால், உன் சந்ததி மேல என் ஆவியை ஊற்றுவேன். உன் சந்தானத்தின் மேல என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. எங்க இதுக்காக பாரப்படுகிற பெற்றோருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம சந்ததி கர்த்தருடைய ஆவியினாலே நடத்தப்படுகிற, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு சந்ததியாக கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா சொல்றாரு. அடுத்த வசனம் வாசிங்க. அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர் கால்களின் ஓரத்தில் உள்ள அலறி செடிகளை போல. நம்ம பிள்ளைங்க எப்படி வளருவாங்க தெரியுமா? எதனால வளருவாங்க தெரியுமா? கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்க போகிற அபிஷேகத்தினாலே நம்ம பிள்ளைகள் வளருவார்கள். எங்க படிப்பு 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 பணம் 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 வளர்க்காது. என்ன செய்யாது? என்ன செய்யாது? ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நான் வசனத்தை சொல்றேன். நம்ம பிள்ளைகள் எப்படி வளருவார்களாம்? அபிஷேகத்தின் மூலமாய் வளருவார்கள். ஓ, நம்ம பிள்ளைகள் எதுல வளருவாங்களாம்? அபிஷேகத்தின் மூலமாய். ஒரு யோசேப்புக்குள்ள இருந்த ஒரு விசேஷித்த ஆவியை போல, ஒரு தானியேலுக்குள் இருந்த ஒரு விசேஷித்த ஆவியை போல, ஒரு யோசுவாவுக்குள் இருந்த ஒரு விசேஷித்த ஆவியை போல நம்ம பிள்ளைகளுக்குள்ள கர்த்தர் ஒரு விசேஷித்த ஆவி வைப்பார் பாருங்க. அது படிப்பு இல்லாட்டாலும் சரி, பணம் இல்லாட்டாலும் சரி, எந்த பின்னணியும் இல்லாட்டாலும் சரி, நம்ம பிள்ளைகளை வளர்க்கும், வளருவார்கள். பிள்ளைகளா, உங்களுக்கு எல்லாத்தையும் விட எது தெரியுமா முக்கியம்? கர்த்தருடைய ஆவி. கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய அபிஷேகம் தான் உங்களுக்கு முக்கியம். அதுதான் உங்களை வளர்க்கும். ஆமென் சொல்லுங்க. அவர்கள் அலறி செடியை போல வளருவார்கள். ஆமென் சொல்லுங்க. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எல்லாத்தையும் நான் வற்றி போய் நான் வாரி போக எல்லாம் நான் பண்ணுவேன். 44ஆம் அதிகாரத்தில் பாருங்க. அதுக்கப்புறம் சொல்றாரு, இந்த அபிஷேகம் வரும்போது இந்த பிள்ளைகள் எல்லாம், இந்த சந்ததிகள் எல்லாம் வந்து சொல்லுமா, நான் கர்த்தருடையவன்.
நான் கர்த்தருடையவன். ஒருத்தன் சொல்லுவானா, யாருமே சொல்ல வேண்டாம், கையெழுத்து போட்டு கொடுத்துருவானா, நான் ஊழியக்காரன், நான் தான். கையெழுத்து போட்டு என்ன சொல்லுவான்? தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் அவன் என்ன செஞ்சிருவான்? எழுதி கொடுத்துட்டு வருவான். 2 தீமோத்தேயு புஸ்தகத்துல அப்படி எழுதப்பட்டிருக்கு பாருங்க. தான் கர்த்தருடையவன் என்று என்ன செய்வானா? கையெழுத்து போடுவான். 2 தீமோத்தேயு ஸ்தோத்திரம் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் என்ன அனுபவிக்கணும்? தீங்கு அனுபவி. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய். அப்படின்னா எழுதி கொண்டவனுக்கு, அப்படின்னா எழுதி கொடுத்தவனுக்கு. ஆமென். மிலிட்டரியில போறவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு பெரிய ஃபார்ம் திருப்பி கையெழுத்து போடுன்னு சொல்லி நிறைய புக்கில் கையெழுத்து வாங்கிக்கிட்டு தான் அவங்களை என்ன செய்வாங்க? மிலிட்டரியில சேர்ப்பாங்க. போலீஸ் வேலையில சேர்க்கும் போது அவங்க என்ன செய்வாங்க? எல்லாத்தையும் எழுதி கையெழுத்து போட்டுக்கிட்டு தான் என்ன செய்வாங்க? போலீஸ் வேலைக்கு சேர்ப்பாங்க. இங்க கர்த்தர் சொல்றாரு, தண்டில் சேவகம் எழுகிற எவனும் எழுதி கொடுத்துட்டு தான் வருவான். அத போல இங்க சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் அந்த பிள்ளைகளை நிரப்பும் போது அவர்கள் தான் கர்த்தருடையவன் என்று சொல்லுவது மாத்திரமல்ல, இவர்கள் தானாகவே கையெழுத்து போட்டு நான் கர்த்தருடைய ஊழியத்துக்கு வருகிறேன் என்று தங்களை ஒப்பு கொடுப்பார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. தான் கர்த்தருடையவன் என்று சொல்லி என்ன பண்ணுவானா? இங்க கையெழுத்து போடுற ஆட்கள் யாராவது இருக்கீங்களாப்பா? ஆமென். இங்க யாரு ஃபியூச்சர் ஓன் ஹாபி? ஃபியூச்சர்ல நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறமா? என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? ஃபியூச்சர்ல நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? இந்த கோஷ்டி பூரா பாஸ்டர் ஆகணும்னு நினைக்கி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கையெழுத்து போட்டுருவீங்களா? எல்லாரும் கையெழுத்து போட்டுருவீங்களா? சொல்லுங்கடா, கையெழுத்து போடுவீங்களா எல்லாரும்? ஆமா, அப்படிதான். அல்லேலூயா. டேய், நீ கையெழுத்து போட்டுட்டியா? அப்படி போடு. அல்லேலூயா. இங்க கையெழுத்து போடுற ஆட்கள் யாராவது இருக்கீங்களா? கொஞ்சம் யோசிக்கணும். எங்க அம்மா அப்பாட்ட கேட்கணும். எங்க அம்மா அப்பா, இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு அது ஒரு பாவம் தான். நம்ம சமுதாயம் அப்படி வளர்த்து வச்சுட்டு பார்த்தீங்களா, தன் டிசிஷன் அவங்களால என்ன செய்ய முடியாது. இது உசார அடிக்க போறங்க, இது உசார அடிக்கி, அது அடிக்க முடியல. ஏன்? ஆவியானவர் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவர் செய்வார். ரூத்துக்களாக, எஸ்தர்களாக, யாகேல்களாக, ஆமென் ஆமென், தபித்தாள்களாக கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணுவார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் சொல்றாரு, நம்ம ஆவி ரொம்ப முக்கியம். சொல்லுங்க. எலியாவுக்கு ஒரு ஆவின்னு சொன்னார். யோவான் ஸ்நானனுக்குள்ள அந்த ஆவி வரும் அப்படின்னு சொன்னாரு. ஏன் ஆவி எப்படிப்பட்டது?